இப்போ நீங்களும் சினி ஃபீல்ட்ல இருக்கிறீங்க அப்படின்ற ஒரே ரீசன்னால தான் விஜய் சாரை ட்ரஸ்ட் பண்றீங்களா? உதயநிதி அவர்கள் சினிமா பண்ணலையா? அதுதான் நானும் சன் சொல்றேன். பிக்சர்ஸ் இருக்கு. ஓகே. அப்போ உதயநிதி அவர்கள் வரும்போது இப்போ உதயநிதி அவர்களுக்கு ஒரு தடவை வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு ஏன் வந்து யாருமே திங்க் பண்ணல? 5 வருஷம் ஆள் மச்சில தானே இருந்தாங்க. ஏன்னா உதயநிதி அவர்கள் என்ன பேசினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாலும் ஜூலியும் அப்புறம் சத்யராஜ் சார் பொண்ணும் ஒரு பெண்ணை பத்தி, அதுவும் த்ரிஷாவும் வந்து சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க தான். பேசும்போது இப்படி சப்போர்ட் பண்ண போறாங்க? வேற வழி இல்லையே. அது டோட்டல் டூல் கிட் தான். உதயநிதி பேசுனது எல்லாருக்குமே புரிஞ்சுது. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் புரியல அப்படின்னா அவ்வளோ பேக்காவா இருக்கீங்க. இப்போவே ஒரு மீட்டிங் டீலிமிட்டேஷன் மீட்டிங் பண்ற வாங்க அப்படின்னு கூப்பிட்டா டிஎம்கே ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எம்பிஸ் யாருமே போகவே இல்லை, பாய்காட் பண்ணிட்டாங்க. சிட்டிங் சிஎம் வந்து கூப்பிடுறாங்க ஒரு மீட்டிங்கு, என்னப்பா சொல்ல போறீங்க, எதுப்பா நம்ம பேச போறோம்னு அட்லீஸ்ட் மக்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க மீட்டிங்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா? இல்லையே. அவங்க ஸ்டாலின் சார் வந்து சொன்னாரு 6 monthsக்கு நம்ம வந்து டச் பண்ண மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ 6 months கூட அவங்களால வெயிட் பண்ண முடியல, 6 seconds கூட வெயிட் பண்ண முடியல. அவங்களால அது வந்து நம்ம பொசிஷன்ல இவங்க வந்துட்டாங்களேன்ற விஷயத்தை அக்செப்ட் பண்றதுக்கே இன்னொரு 100 நாள் ஆகும் போல. டைம்ல பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சடனா எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றது அவங்களுடைய கருத்து. நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு ரெடி, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண ரெடியா இல்லையே, எத்தனை கால் பண்ணாலும் நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த அம்மா 3 நாளா ரெஸ்பாண்ட் பண்ணலையா? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. எதுக்காக டிவிக்கே இவ்ளோ பிடிச்சது? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது டிஎம்கே இருந்தது. நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, சீமான் சார் பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இவ்வளவு நாள் வந்து சீமான் சாருக்காக இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இல்ல டிஎம்கே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்குது, அவங்களுக்கு ஆப்போசிஷனா நிறைய கேள்விகள் வச்சிருக்கீங்களா அப்படின்றதும் பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்குது. இப்போ ஏடிஎம்கே பண்ற தவறுகளை நீங்க இதுக்கு முன்னாடி சுட்டி காட்டியிருக்கீங்களா? இல்ல ஏடிஎம்கே பக்கம் போகணும்னு நினைக்காத நினைச்சிருக்கீங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குதுல்ல, உங்களுடைய பதில்? பல கேள்விகள் ஒரே கேள்வியில அடிச்சிட்டீங்க. ஆமா, சரி, ஓகே. டிஎம்கே சப்போர்ட் பண்ண தருணங்களும் நிறைய இருக்கு. ஆனா இது யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா இவ வந்து டிஎம்கே அடிக்கிறதா இவளோட ஏஜெண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் சார் இருக்கும்போது திருநங்கைகளுக்கு நிறைய பண்ணாரு. டிஎம்கே ஆட்சியிலே நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அண்ட் ஒரு ஃபீமேல் ப்ரீஸ்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு ஒரு கோயில்ல. அதெல்லாம் வந்து மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்ஸ். அப்போ எல்லாம் நான் வந்து பாராட்டிருக்கேன். அண்ட் டீலிமிட்டேஷன் பண்ணும்போது அவர் வந்து ஒரு மீட்டிங் எல்லாம் பண்ணாரு, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாரு. இது 2 language மாடியூல் இம்போசிஷன் டைம்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணி ரொம்ப கிளாரிட்டியோட இதுதான் நமக்கு வேணும், நீங்க அந்த 2000 கோடி நிதி கொடுக்குறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி தான் எங்களை வந்து உங்களுடைய இது ஒரு விஷயத்த திணிக்கிறீங்க, கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இதுலதான் நம்ம ஸ்ட்ராங்கா நிப்போம்னு எல்லாம் சொன்னார். ஸோ இதெல்லாமே நான் வந்து ரொம்ப பாராட்டியிருக்கேன். ஓப்பனாவே நான் எப்பவுமே ஐ எம் வெரி எக்ஸ்பிரசிவ். பாராட்டினாலும் ஓப்பனா பண்ணுவேன், விமர்சனம் வச்சாலும் ஓப்பனா பண்ணுவேன். ஆனா இதெல்லாம் யாருக்குமே ஞாபகம். தூய்மை பணியாளர்களோட இஷ்யூ ரொம்ப 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 தவறா ஹேண்டில் பண்ணாங்க. அது எனக்கு வந்து அது எப்படி பார்த்தாலும் அது அக்செப்டபிளே கிடையாது. ஸோ அப்போ ஃபுட்பாத்ல உட்கார்ந்து அவங்க கூட நான் போராட்டம் பண்ணியிருக்கேன். அதான் சொல்றேன்ல, ஒரு கட்சியை நம்ம வந்து ஃபேவர் பண்ணோம்னா அவங்க பண்ற எல்லா விஷயங்களுக்கும் ஆமாசாமி போடணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு ஒரு நல்லது பண்றாங்களா பாராட்டுங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்களா தட்டி கேளுங்க, அவ்வளவுதான் என்னோட பாலிசி. அது தாவேகாவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். ஐ ஆம் த பப்ளிக். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ எனக்கே தெரியும், ஐ வில் நெவர் பி ஏபிள் டு சர்வைவ் இன் a political environment, but I will always have my questioning attitude. இப்போ ஏன் வந்து டிஎம்கே பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே, பிடிக்குதுன்னு சொல்லவே இல்லையே. சரி, ஒரு எலெக்ஷன் அப்படின்னா இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. எந்த இல்லைங்க, எலெக்ஷன் நடக்குது இல்ல, எலெக்ஷன்ல ஒரு கட்சி தானே வர முடியும். மை பெஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இஸ் தாவேகா பிகாஸ் தே ஆர் நியூ, தே ஹாவ் அ கிளீன் ஸ்லேட் அண்ட் தே ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராமிசிங் திங்ஸ். அண்ட் தளபதி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு.
ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம்ன்றது இன்னைக்கு நேத்துக்கு ஆரம்பிக்கல, அது பல வருஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க சைலண்டா பண்ணிருக்காங்க, ஆனா பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள். அண்ட் இவ்வளவு பேரு லாயலா அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்க தான் வரணும் அப்படின்னு தமிழ் மக்கள் எடுத்த முடிவு, நான் ஒருத்தையே எடுத்த முடிவு கிடையாது. ஸோ ஹி இஸ் லைக் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தே பிகின் சம்வேர் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸை விட மக்கள் சேவை பண்ணணும்ன்ற ஒரு நோக்கம் தான் முக்கியம். அது உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஐ ஹாவ் அதுக்குன்னு டிஎம்கே வந்து மக்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு இல்லை, ஆனா ஊழல்கள் நிறைய இருக்கு. இது மக்களை பார்த்து நொந்து போய் இந்த வாட்டி புது கட்சி தான் வரணும், எந்த கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னு கூட அவங்க கவனிக்காம தளபதி வரணும்னு சொல்லி மாஸ் ஸ்கேல்ல வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த மாற்றம், இந்த தாவேகா. சோ நான் ஒருத்தி தாவேகா ப்ரிஃபர் பண்ணதுனால it doesn't reflect the entire public. The entire Tamil Nadu majority has chosen தளபதி யூனானிமஸ்லி. விஜய் சார் வந்து அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்கும்போதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எலெக்ஷன் நடக்கிற டைமா இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து சினி ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்காங்க, ஒரு ஃபேமான ஃபேஸ். ஸோ அதனால மட்டும்தான் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே அட்ரஸ் பண்ணாங்க. இப்போ நீங்களும் சினி ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரே ரீசன்னால தான் விஜய் சாரை அட்ரஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேல இருந்து உதயநிதி அவர்களும் இருக்காங்க. மேபி ஏன்னா எல்லாருடைய காலம் என்னவா இருந்தது அப்படின்னா, உதயநிதி அவர்கள் சினிமா பண்ணலையா, சினிமா எடுக்கலையா? உதயநிதி அவர்கள் வரும்போது உதயநிதி அவர்களுக்கு ஒரு தடவை வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமே, ஏன் வந்து யாருமே திங்க் பண்ணல? நீங்க வாய்ப்பு இருந்துச்சு, 5 வருஷம் ஆல்மோஸ்ட்ல தானே இருந்தாங்க. இல்ல சிஎம் ஆக்க போறோம் அப்படின்ற ஒரு பார்வை வந்து நிறைய பேருக்குள்ள இருந்துச்சு. இல்ல சிஎம் ஆக்க போறோம் உதயநிதி அவர்களை, மேபி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதியை தான் உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப நீங்க ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கீங்கன்றப்போ ஏன் விஜய் சாரை சப்போர்ட் பண்றீங்க, உதயநிதி அவர்களை சப்போர்ட் பண்ணலன்னு கேக்குறேன். பிகாஸ் we have already seen the results, we want to see new results. பார்த்த ரிசல்ட்ஸ் பிடிக்கல, பத்தல. இப்போ புதுசா ஒருத்தர் வராங்கன்னா அவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்ம கொடுத்தோம், அவ்வளவுதான். we took a chance and I am happy. நான் சப்போர்ட் பண்ண கட்சி வந்து ஜெயிச்சிருச்சுன்றது எனக்கு ஒரு பர்சனல் விக்டரியா இருக்கு. ஸோ இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வந்து எதிர்ப்பு இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போவே ஒரு மீட்டிங், டீலிமிட்டேஷன் மீட்டிங் பண்ற வாங்க அப்படின்னு கூப்பிட்டா டிஎம்கே ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எம்பிஸ் யாருமே போகவே இல்லை, பாய்காட் பண்ணிட்டாங்க. சிட்டிங் சிஎம் வந்து கூப்பிடுறாங்க ஒரு மீட்டிங், என்னப்பா சொல்ல போறீங்க, எதுப்பா நம்ம பேச போறோம்னு அட்லீஸ்ட் விசாரிக்கல. அவங்க அதுக்கு முன்னாடியே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்றாங்க, அதை வந்து கூட்ட சொல்றாங்க, டிவிக்கே கூட்டல. ஸோ அவங்களுக்கு வந்து டிஎம்கே என்ன பண்ணாங்க, நீங்க முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க, கர்நாடகா இஷ்யூ பத்தி பேசுங்க. ஸோ நான் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த மாதிரி சரிங்க காவேரி விஷயத்தோட சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் இன்னைக்கு இருக்க வேண்டியது, கரெக்டா ஆகஸ்ட் 13 இருக்க வேண்டியது. இதெல்லாம் நடந்து வந்து மீட்டிங் வந்து ஒரு 3 நாள் முன்னாடியே வச்சாங்கல்ல. சரிப்பா, இந்த ஹியரிங்ல என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம் அப்படின்றது ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கா? சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாம நம்ம மீட்டிங் பண்ணா திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணி தானே ஆகணும். ஐ ஃபீல் திஸ் இஸ் வெரி லாஜிக்கல். சரி, இப்போதைக்கு நான் இந்த மீட்டிங் பண்றேன், வாங்க, நான் இன்னைக்கு பண்ணா என்ன, அடுத்த வாரம் பண்ணா என்ன, நான் பண்ணும்போது நீங்க ஏன் வரல? 100 நாள் கூட ஆகலைங்க, 100 days இப்பதானே ஆகுது. ஒரு புது சிஎம்க்கு நம்மளால எவ்வளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். why not for தளபதி, for the people. he is representing the people, sitting CM of Tamil Nadu. மக்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க மீட்டிங் வந்து சட்டமன்றத்துல வந்து நீட் தேர்வு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, அதுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. டீலிமிட்டேஷனுக்கு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, அதுக்கும் அக்ரி பண்ணியிருக்காங்க. டிஎம்கே அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீர்மானத்துக்கெல்லாம் வந்து அவங்க அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்கள் மேல நம்பிக்கை இல்லை, மக்கள் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது. மீட்டிங் ஏன் பாய்காட் பண்ணீங்க? போயிருக்கலாமே, அங்கேதானேங்க உங்க சப்போர்ட் நீங்க தெரிவிச்ச முடியும். அப்போ நீங்க கூப்பிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, நான் வரல அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரி ஒரு இது என்ன? ஆமா, எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம்னு பிரேமலதா மேடம் வந்து சூப்பரா ஸ்பீச் கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்பீச், சல்யூட். ரொம்ப ரொம்ப அப்படியே கூஸ்பம்ஸ் மாதிரி மொமெண்ட் அது. என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம வந்து சிஎம் அப்படின்னு வந்துட்டா நம்ம எல்லாம் எதிரிங்க கிடையாது, நம்ம அவங்க பின்னால நிப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க.
அது சொன்னாங்க. ஆனா ரியாலிட்டில வந்து இந்த பாய்காட் பண்றாங்க. அடுத்த நாளே வந்து இல்ல உதயநிதி அவர்கள் வந்து சிஎம் இப்போ டிஎம்கே நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே என்னைக்காவது விஜய் சார் வந்து சிஎம் பாக்குறாங்களா ஃபர்ஸ்ட்? அந்த அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா? இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் நோட் பண்றீங்க, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா? இல்லையே. அவங்க ஸ்டாலின் சார் வந்து சொன்னாரு 6 மந்த்ஸ்க்கு நம்ம வந்து டச் பண்ண மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. 6 மந்த்ஸ் விடுங்க, 6 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஒரு ஏதாவது புதுசா ஏதோ கிளப்பி விடுற மாதிரி ஒரு நியூஸ் வருது, ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ 6 மந்த்ஸ் கூட அவங்களால வெயிட் பண்ண முடியல, 6 செகண்ட்ஸ் கூட வெயிட் பண்ண முடியல. ஸோ எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டி தான் அங்கே தெரியுது. உதயநிதி அவர்கள் இப்போ விஜய் சார் இருக்காங்க, விஜய் சாருக்கு ஆப்போசிட் லீடர் உதயநிதி அவர்கள் இருக்காங்க. இப்போ உதயநிதி அவர்களுக்கு இந்த ஆப்போசிட் லீடர் அப்படின்றதுக்கான கேபபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க தான் ப்ரூவ் பண்ணி. இல்ல நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன், உங்களோட ஆஸ்பெக்ட், உங்களோட வியூ. இப்போ ரீசென்ட்லி அவங்க பண்ண அந்த தேவையில்லாத ஒரு ரிமார்க்கு அப்புறம் எனக்கு வந்து டோட்டலா ஐ டோன்ட் நோ, ஹி ஹேஸ் டு ஏர்ன் அவர் ரெஸ்பெக்ட் அகைன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது வந்து ரொம்ப ரொம்ப அக்செப்டே பண்ண முடியாத ஒரு கேவலமான ஒரு கமெண்ட். ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்து அவ்வளோ பெரிய ஒரு கட்சி தலைவரா நீங்க இருக்கும்போது நீங்க எப்படி இவ்வளோ ஒரு பெண்ணை பத்தி இப்படி நீங்க பேச முடியும் அப்படின்றது தாண்டி என்னால வேற எதுவுமே யோசிக்க முடியல. ஸோ ஹி ஹேஸ் டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க் டு ரிப்பேர் தட். இல்லை பொலிட்டிக்கலை தாண்டி உதயநிதி அவர்கள் வந்து ஆல்ரெடி சினிமாலேயும் இருந்திருக்காங்க. ஸோ சினிமாவில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நான் நேரடியா அவங்கள மீட் கூட பண்ணது இல்ல, நீங்க வர்க் கூட பண்ணது இல்ல. பட் நிறைய பேர் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வெரி ஜாலி டைப், நல்லா பேசுவாங்க, ரொம்ப நார்மலா பேசுவாங்க, ரொம்ப பந்தா எல்லாம் இல்ல, ஆட்டிடியூட் எல்லாம் இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் நெவர் மெட் ஹிம். So I've never worked also in and I will never work also. அவங்க கூப்பிடவும் மாட்டாங்க. So it's okay, it doesn't matter. So personally எனக்கு எப்படின்னு தெரியாது. So I cannot comment. Politically அவங்க ரொம்ப 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 ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. And என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து even before 2021 elections DMK as an opposition leader were fantastic. அவ்வளோ வந்து ஃபயரா அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் ஸ்டாலின் ஐயா தான் வரணும்னு சொல்லி மக்கள் வந்து ஸ்டாலின் சார் மேல நம்பிக்கை வச்சு ஆட்சி கொடுத்தாங்க. ஏன்னா they excelled as a opposition then. பட் இந்த வாட்டி பண்றது எல்லாமே ரொம்ப அது வந்து இல்ல, டிஎம்கே ஸ்டாண்டர்டுக்கு இல்ல. சின்ன சின்ன மேட்டர் எல்லாம் நீங்க பெரிய ரேஞ்ச்ல வந்து எஸ்கலேட் பண்ணி பெரிய மேட்டர் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணாம நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்போசிஷனுக்கு பேசுறதுக்கு. அப்போசிஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா ஆளும் கட்சி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா நியாயமா இருக்கணும், நியாயமான கேள்விகள் கேளுங்க, உண்மையில மக்களுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேளுங்க. நீங்க கேட்கிற கேள்விகள் அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கிற மாதிரி கேளுங்க. அப்போ ஆளும் கட்சியும் அதுக்கேத்த மாதிரி they will accept the challenge and they will upgrade themselves. This is a healthy atmosphere. ஓகே, ஆனா வந்து இப்போ சட்டமன்றம் நடந்தது வந்து ஒரு ஹெல்தி அட்மாஸ்பியர்ல நடந்ததா? நீங்க அப்படி பாத்தீங்களா? அத நாட் ரியலி. அதான் நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன். கொஞ்சம் சீரியஸா பேசுங்க. இந்த அட்டாக்கிங் ஈச் அதர் மோட்லயே போயிட்டு இருக்கு. அதுவே இன்னும் செட்டில் ஆகல. அதுதான் நான் இன்செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களால அது வந்து நம்ம பொசிஷன்ல இவங்க வந்துட்டாங்களேன்ற விஷயத்தை அக்செப்ட் பண்றதுக்கே இன்னொரு 100 நாள் ஆகும் போல. when that stops then the real issues will be addressed. எதிர்க்கட்சி தலைவரா மக்கள் வெயிட் தான் பண்றாங்க. ஓகே, எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்துருக்கவருக்கு ஒரு தாட்டை வந்து திணிச்சிட்டாங்க. கலைஞர் சாருக்கு அப்புறம் வந்து ஸ்டாலின் சாருக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் சிஎம் வருவார்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அவர் சிஎம் வராம எதிர்க்கட்சி தலைவரா போய் உட்கார்ந்துருக்கிறதுனால மேபி அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இருந்திருக்கும்ல. அது அவங்களுக்கு தான் நீங்க கேட்கணும், என்னப்பா உங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். சீரியஸ்லி நீங்க வந்து ஒரு யங் ஆக்டர்ஸ், நீங்க வந்து நிறைய மூவில ஃபோக்கஸ் பண்ணலாம், நிறைய வெப் சீரிஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன அதெல்லாம் தாண்டி அப்படியே உங்களோட ட்ராக் வந்து பொலிட்டிக்கல் பக்கமா நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறீங்க போலே. பேசணும்னு தோணுது, அவ்வளவுதான். இது வந்து பிளான் பண்ணி என்னோட 5 இயர் பிளான். இப்பல இருந்து நான் பேச ஆரம்பிச்சு 5 வருஷத்துல ஒரு போஸ்டிங்ல உட்கார்ந்துடணும்பா அப்படின்னு எந்த மண்ணும் கிடையாது. பேசணும்னு தோணுது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பத்தி தொடர்ந்து எனக்கு வந்து டைம் லைன்ல வந்துட்டே இருந்ததா, என்னப்பா இந்த விஷயம் போய் ரிசர்ச் பண்ணேன், எனக்கே கிளாரிட்டி கிடைக்கல. நிறைய டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வருது.
ஸோ அதான் நான் வந்து ட்வீட் போட்டேன். ரீஅசஸ்மெண்ட்டு, ராங் அசஸ்மெண்ட்டு, இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா தான் என் கண்ணுக்கு தெரியுது. என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு இவ்வளோ ரைஸ்? மேயர் பிரியா இருக்கும்போது 6% ஆனுவல் ஹைக்குக்கு அவங்க வந்து சைன் பண்ணாங்க 2024ல. ஓகே, இந்த மீட்டிங்லயே நிறைய பேருக்கு அது பிடிக்காம நிறைய மினிஸ்டர்ஸ் வாக் அவுட் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல. பட் மேக்ஸிமம் 6% ஆனுவல் ஹைக் ஓகே, அதுதான் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா 150%, 500 ரூபாய் கட்டுற இடத்துல 15,000 20,000 எல்லாம் பில் வருதாமா, அக்கார்டிங் டு பப்ளிக் ட்வீட்ஸ். ஓகே, அது பப்ளிக்கா இல்ல டூல் கிட் ட்வீட்ஸா எனக்கு தெரியாது. பட் நிறைய தொடர்ந்து வருது இல்ல, என்னப்பா பிரச்சனை, என்னப்பா நடக்குது, கொஞ்சம் இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுங்க. ஏன்னா பாதிக்கப்படுறது பப்ளிக். அதுக்குதான் நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணேன். எனக்கு பேசணும்னு தோணுது. நான் ஏன் இன்னொருத்தர் பேசணும்னு வெயிட் பண்ணோம்? நானே எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க தமிழ் மக்கள். நான் அவுட் சைடர். எனக்கு இங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்து, அன்பு ஆதரவு கொடுத்து, ஒரு வருமானம் வாழ்வாதாரம் கொடுத்தது தமிழ்நாடு. ஸோ இந்த மண்ணுக்கு எப்பவுமே நான் நன்றியோட இருப்பேன். மக்களுக்கு ஒரு பிரச்சனையா இம்மீடியட்லி நான் கேட்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க சொல்றது கரெக்டா இல்ல அது உள்குத்து வேற ஏதாவது இருக்கான்றது அடுத்தது. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். தட் இஸ் வாட் ஐ கிவ் பேக். எனக்கு அண்ணாமலை சார் பேசின மாதிரியே இருக்கு. அங்க போயிட்டு ஆமா அவர் வந்து என்ன சொன்னார்னா, கர்நாடகா போயிட்டு நான் கர்நாடக மக்களுக்காக இருப்பேன், தமிழ்நாடுக்கு வந்துட்டு தமிழ்நாடு மக்களுக்காக இருப்பேன். நீங்க ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்களா? எல்லாருமே நம்ம மக்கள் தாங்க. இந்தியா ஒரு நாடு. ஏன் இங்க இருந்து தமிழ் மக்கள் வந்து கர்நாடகால இல்லையா? கர்நாடக மக்கள் இங்க இல்லையா? நான் இருக்கேன். பாம்பேல இருந்து நிறைய பேர் இங்க வராங்க, இங்க இருந்து நிறைய பேர் பாம்பே. இந்தியா இஸ் ஒன் நேஷன். நம்ம பிரிச்சு பாக்குறதுல தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ, அந்த ஒரு மென்டாலிட்டி, பார்டர் ஷுட் நெவர் கம் பிட்வீன் பீப்புள் எப்பவுமே சொல்றது. பட் ரியாலிட்டியில அது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது ஏதோ ஒரு விஷயத்த வச்சு. ஸோ ஆதவ் சார் நேற்று ஒரு விஷயம் பேசினார் சட்டசபையில, பாத்தீங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து ஆதவ் சார் ஃபயரா பேசிட்டு இருக்காங்க. இது என்ன டாபிக்? இல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிஎம் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. தப்பு இல்லையே, உங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க மேக்சிமம் வந்து ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் லாங்கஸ்ட் ரன்னிங் பிஎம்னா நம்ம மோடிஜி. ஆமா, நார்த்து தானே. சரி, வை நாட் இந்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தளபதினு நான் சொல்ல, தமிழ்நாட்டிலிருந்து யாராவது அந்த அளவுக்கு கேப்பபிள் உள்ள ஒரு லீடர்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கீங்க, நிறைய பேரை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து போறதுக்கு யாரோ ஒருத்தவங்க கேப்பபிள்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அட்ரஸ் பண்றீங்கன்னா, அப்ப உங்களோட மைண்ட்ல யாரோ இருக்கணும்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆதவ் சார் சொல்றாருன்னா தளபதின்னு சொல்றது ஈஸிங்க. ஓகே, இல்ல ஆதவ் சார் சொல்றாருன்னா என்னோட ஆசை அதுதான். But I want to see their performance. I will wait. 100 days is too early. Because எப்பவுமே கரெக்ட். ஒரு 100 டேஸ்ல இவர் வந்து சிஎம்மா வந்து 100 டேஸ் நான் மட்டும் தான் செலக்ட் பண்ணனும்னா நான் தளபதி வரட்டும் அப்படி நான் சொல்லுவேன். But no, let's wait and watch the performance because it's a team effort. It's not a one man show. Correct? இல்ல one man show. அவர் தலைவர் தான். But every minister's performance is important. பாப்போம். இல்ல ஒன் மேன் ஆர்மி மாதிரி, ஒன் மேன் தான் வந்து இங்க இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது இல்லையா? கரெக்ட். பட் அவர் ஒருத்தர்னால எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியாது இல்ல, மானிட்டர் தான் பண்ண முடியும். பண்ணிட்டு இருக்காங்க டு த பெஸ்ட் அண்ட் கோயிங் அவுட் ஆஃப் ஹிஸ் வே டு டூ இட். பட் ஒவ்வொரு மினிஸ்டரோட மினிஸ்ட்ரி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எண்ட் ஆஃப் த டே த ரெவென்யூ, டாஸ்க், ஜாப்ஸ், சேஃப்டி, லா அண்ட் ஆர்டர் எல்லாமே பார்ப்போம் கண்டிப்பா. ஏன்னா வந்து டிஎம்கே அங்கதான் ஃபெயிலியர் பண்றாங்க. அவ்வளோ எதிர்ப்பு ஃபேஸ் பண்ணி கூட ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பண்ணணும். இல்ல இவங்க பண்ணா மட்டும் தான் அடுத்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா டிஎம்கே அங்கதான் தோத்து போயிருக்குது. அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா டிவிக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். பண்ண விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்னா பண்ண விட்டாங்கன்னா பண்ணிதான் ஆகணும். பண்ண விட்டாலும் விடலைனாலும் பண்ணிதான் ஆகணும். இந்த 100 டேஸ் தளபதியோட எப்படி இருக்கு? நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே எனக்கு வந்து இன்டென்ஷனலி இக்னோரிங் எனிதிங்னு எனக்கு தோணல. அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, வைஷாலி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியா சொன்னேன். ஆனா எனக்கே இப்போ வந்து கரண்ட் பில் பயங்கரமா ஏறி இருக்குது, ஸோ பழையபடியே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதே போல எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மின் கட்டண உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு தான் தோணுது.
சடன் இன்க்ரீஸ் ஹைக் இருக்குன்னு தோணுதா? சி வைஷாலி ஆக்ட்ரஸ் வந்து தாவேகா சப்போர்ட் பண்ணாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நேத்து தான் அந்த வீடியோ வைரல் ஆச்சுல்ல. ஆமா பண்ணிருக்காங்க, அந்த எலெக்ஷன் டைம்ல பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சடனா எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றது அவங்களுடைய கருத்து. அந்த கருத்து உண்மையா இல்லையான்றது நமக்கு தெரியல. இபி போர்டு வந்து ட்வீட் பக்கம் அவங்களையே டேக் பண்ணி இபியோட டிஎன்இபியோட ஒஃபிஷியல் ஹேண்டில்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க, மேடம் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண ரெடியா இல்லையே, எத்தனை கால் பண்ணாலும் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, உங்கள் மீட்டர் வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நீங்கள் எத்தனை யூனிட்ஸ் கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க, எவ்வளோ நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எல்லாமே நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண வரோம், நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னா அந்த அம்மா 3 நாளா ரெஸ்பாண்ட் பண்ணலையா? ஸோ இது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். அவங்க சொல்றதெல்லாம் பொய்யன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்றதெல்லாம் உண்மையனும் என்னால சொல்ல முடியல. ஒரு சைடு கேட்டோம், இன்னொரு சைடு வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றோம் மேடம், இது கரெக்டா இல்லையா, அப்படியே மிஸ்டேக் நடந்தாலும் நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு ரெடி அப்படின்னு இவங்க இருக்கும்போது ஒபிஷியலாவே போட்டிருக்காங்களே, அப்போ இந்த அம்மா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நோக்கம் என்ன? ஓகே, வை ஹைடிங்? ஓகே, கண்டிப்பா. அதுக்குன்னு இபி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்கன்னு நான் சொல்லல. அது ரெக்டிஃபை பண்றதுக்கான ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது ட்ரை பண்ணியும் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வரல, ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அது ரேஸ் பண்ணுங்க. அது வந்து நியாயமான ஒரு சிச்சுவேஷன் தான். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் நேத்துல இருந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் நோட்டீஸ் இல்லாம எங்கேயோ போயிருக்கு. எதனால இந்த ஹைக்கு அப்படின்னு இதுக்கும் வந்து மாநகராட்சி ஒஃபிஷியல் ஹேண்டில் இருந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இது ரீஅசஸ்மெண்ட் தான், நீங்க வந்து பழைய டைமென்ஷன்ஸை வச்சு நீங்க வந்து ஒரு விஷயத்த கட்டிட்டு இருந்தீங்க, நிறைய அரியர்ஸ் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணதான் நம்ம வந்து இப்போ சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு சடன் இன்க்ரீஸ்ன்னு தெரியுது, பட் இது எல்லாமே நம்ம சேட்டலைட் டேட்டா படி கரெக்ட் தான் இவங்க சொல்றாங்க. அப்படியும் இவங்க சொல்றபடிதான் எல்லாமே போகுதா இல்ல மக்கள் சொல்றதுல உண்மை இருக்கான்னு தெரியல. நிறைய டைம் லைன்ல தொடர்ந்து இந்த கேள்விகள் ட்வீட்ஸ் பார்க்கும்போது நான் கேட்டேன், என்னதான் இந்த கன்ஃபியூஷன், மேயர் பிரியா இதுக்கு வந்து பதில் சொல்லணும். சிஎம் சாரோட டிபார்ட்மெண்ட்ல வருது கார்பரேஷன், ஸோ அவங்களும் வந்து என்ன நடக்குதுன்னு விசாரிச்சு ஒரு இமீடியட் சொல்யூஷன் கொடுங்க, ஏன்னா பாதிக்கப்படுறது மக்கள். அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ ஷனம் மேம் பார்த்தா தொடர்ந்து வந்து டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட். இப்போ ஜூலி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து தாவேகா என்ன பண்ணுது பண்ணலாம் பார்க்க மாட்டாங்க. ஜூலிய ஆமா, என்ன பண்றாங்க, நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா பாக்குறது இல்ல. ஏன்னா உதயநிதி அவர்கள் என்ன பேசினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாலும் ஜூலியும் அப்புறம் சத்யராஜ் சார் பொண்ணும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு, ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு சினிஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான், ஒரு பெண்ணை பத்தி, அதுவும் த்ரிஷாவும் வந்து சினிஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க தான், பேசும்போது எப்படி இப்படி சப்போர்ட் பண்ண போகணும்? அப்ப அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு வேயா மட்டுமே பொலிட்டிக்கலை பாக்குறாங்க, வேற வழி இல்லையே. அதான் நடக்குது. இதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க, நீங்க ஏன் ஒரு கட்சியில சேரக்கூடாது, ஏன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதனாலதான். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அண்டர் சம்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது டோட்டல் டூல் கிட் தான். அவங்க 2 பேரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ல பேசுற மாதிரி இல்லையே. உதயண்ணன்ல பேசுறாங்க. எதுக்கு பேசுறாங்க? ஏன்னா அந்த கட்சியில இருந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. அந்த கட்சியில அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா மேபி அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அன்அபிஷியலா நீங்க பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல அதுக்கான ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கலாம், தெரியல. பட் என்ன பேசுறோம்னு இல்லையா, அதுக்காக ஒரு லிமிட் இல்லையா? அதுதாங்க சொல்றேன், நீங்க இதுதான்மா பேசணும், இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அதை நோக்கி தான் அவங்க போக முடியும். அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல பேச முடியாது. நான் பேச முடியும், எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுவேன், அதனாலதான் நான் எந்த கட்சியிலயும் இல்லை. அதுதான் டிஃபரன்ஸ். என்ன சொல்றது, மனசாட்சிக்கு எதிரா போய் ஒரு விஷயத்த பண்ற சூழல்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது உதயநிதி பேசுனது எல்லாருக்குமே புரிஞ்சுது, இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் புரியல அப்படின்னா அவ்வளோ பேக்காவா இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.